தந்தி டெக்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபோன் தான் பார்க்க போறோம். Oppo அவங்களோட Reno சீரிஸ்ல 2 வேரியன்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Oppo Reno 14 and 14 Pro. இன்னைக்கு நம்ம கையில Oppo Reno 14 தான் இருக்கு. இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம Oppo Reno 14க்கும் 14 Proக்கும் உள்ள டிஃபரன்ஸை லாஸ்டா பார்ப்போம். நான் உங்கள் சரவணன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிக்கான் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் தென் குவிக் ஸ்டார்ட் கைட். அண்ட் தென் ஹியர் கம்ஸ் த ஃபோன். ஃபோனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. ஒரு க்ளோயிங் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கேஸ்க்கு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துடுவோம். சிலிக்கான் கேஸ் மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். ஃபோன் எடுத்து ஓரம் வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிவிடுவோம். 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் A to C கேபிள். அண்ட் தென் ஃபைனலாக சிம் எஜெக்ஷன் டூல். இந்த மொபைலை நீங்கள் ஓப்போட அஃபிஷியல் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற இந்த ஒரு கேஸ் கூட இன்னொரு கேஸை கிளைம் பண்ண மறந்துடாதீங்க. இதோட டிசைன் வரும்பொழுது 0.74 சென்டிமீட்டர் திக்னஸும் 187 கிராம் வெயிட்டில் ரொம்பவே காம்பாக்டாக கைக்கு அடக்கமாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட், மின்ட் கிரீன், ஃபாரஸ்ட் கிரீன்னு 3 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ஃபாரஸ்ட் கிரீன். இதில் இருக்க அந்த க்ளோ ஒரு மேஜிக்கல் டச்சை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதோட கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. அதனோட பேக் பேனலில் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓப்போ வெல்வெட் டச் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மொபைலை யூஸ் பண்ணும்பொழுது உங்களால் ஒரு ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ண முடியும். அதனோட பேக் பேனலை சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்கல்ப்டட் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. இந்த பேக் பேனலையும் கேமரா மாடியூலையுமே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கிளாஸ் எடுத்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கார்னிங் கொரில்லா ஐ ப்ரொடெக்ஷனுமே நமக்கு கிடைச்சிடும். டாப்பில் உங்களுக்கு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. IR போர்ட் அண்ட் தென் மைக்ரோஃபோன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் அண்ட் தென் பவர் பட்டன். பாட்டமில் டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் அண்ட் தென் சிம் கார்ட் ட்ரே வித் டியூவல் நானோ சிம் ஸ்லாட்டுமே நமக்கு கிடைச்சிடுது. டியூரபிலிட்டின்னு வரும்பொழுது IP68 and 69 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பாஞ்ச் பயோனிக் குஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனை தெரியாமல் கீழே போட்டாலுமே எதுவும் ஆகாதுன்னு ஓப்போ சொல்கிறாங்க. இதோட டிஸ்பிளேன்னு வரும்பொழுது 6.59 inches LTPS பேஸ்ட் AMOLED டிஸ்பிளே வித் ரெஃப்ரெஷ் ரேட் ஆஃப் 120 Hz கொடுத்துருக்காங்க. அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடில் 1200 nitsம் டிபிக்கல் பிரைட்னஸ் 600 nits தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இண்டோரில் பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவுட்டோரில் சுமாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த இதோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அன்லாக்கிங் ரொம்ப குயிக்காக இருக்குது. சவுண்டுன்னு பார்க்கும்பொழுது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல சாங்ஸ் கேட்குறீங்க இல்லை மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு க்ளீனான சவுண்டை ஃபீல் பண்ண முடியும். பட் நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் எங்களுக்கு சவுண்டு க்ளீனாக இருந்துச்சு. பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரான்னு பார்க்கும்பொழுது 50 மெகா பிக்சல் சாம்சங்கோட JNS 3.5x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. 120x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக 50 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் மெயின் கேமராமே நமக்கு கிடைச்சிடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே நீங்கள் 4K at 60 frames per second வீடியோ எடுத்துக்க முடியும். ரியரோட 4K வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ரிச்சாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கலர் சேச்சுரேஷன்லாம் ஓவர் சேச்சுரேஷன் ஆகாமல் கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட 4K வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரியரில் யூஸ் பண்ண சேம் 50 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. நீங்கள் வீடியோ விளாகிங் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி வைஸ் அண்ட் தென் ஆடியோ கேப்சரிங் வைஸ் ரெண்டுமே நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. டெலிஃபோட்டோவில் நாங்கள் பொட்ரேட்ஸ் எடுக்கும்பொழுது எட்ஜ் கட் அவுட்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இண்டோர் அவுட்டோர் லோ லைட் அல்ட்ரா வைட் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக கலர்லாம் பேலன்ஸ் ஆகி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இருக்க 3 லென்ஸ்லையுமே நீங்கள் 4K கிளாரிட்டியை ஃபீல் பண்ண முடியும். இந்த மொபைலோட கேமரா ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம். ப்ராசர்னு பார்க்கும்பொழுது மீடியாடெக்கோட 8350 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடலான ஓப்போ Reno 13ல என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் திரும்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்டிடு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.2 மில்லியன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் கேம் பிளேல 120 FPS வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீங்கள் கேம் பிளே பண்ண முடியும். ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X கொடுத்துருக்காங்க. வித் UFS 3.1 சப்போர்ட்டுமே நமக்கு கிடைச்சிருது. ரேம் ராம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8256, 12256, 12512னு 3 விதமான வேரியன்ட்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 mAh வித் 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜருமே நமக்கு கிடைச்சிடுது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டினியூஸ் யூசேஜ்க்கு அப்புறம் 1.5 நாள் சார்ஜ் நின்றுச்சு. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் ஆன் டைம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக 1 to 1.5 நாள் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும்.
சாஃப்ட்வேர்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 வித் கலர் OS 15மே நமக்கு கிடைச்சிருது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.4, Wi-Fi 6. இது மட்டும் இல்லாமல் கூடவே நமக்கு NFC சப்போர்ட்டுமே நமக்கு கிடைச்சிடுது. இந்த மொபைலில் ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ டிரான்ஸ்கிரைப், ஏஐ கால் சம்மரி, ஏஐ டெலிஃபோட்டோ ஜூம், ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் என்லிஸ்ட் பண்ணிட்டே போகிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏஐயோட மாஸ்டர். இது வந்து நீங்கள் பிளரான ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடுது. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட பர்ஃபெக்ட் ஷாட். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷாட்டில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் நீங்கள் கண்ணை திறந்தா போல் சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ரெனோ 14க்கும் 14 ப்ரோக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட சைஸில் ரெனோ 14ல் 6.59 கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.83 இன்ச்சஸில் ஒரு பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதனோட பேட்டரி பார்க்கும்பொழுது ஓப்போ ரெனோ 14ல் 6000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே 6200 mAh வித் 50 வாட்ஸ் ஏர்வுக் சப்போர்ட்டுமே நமக்கு கிடச்சிருது. ரெனோ 14ஓட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட 8350 கொடுத்துருந்தாங்க. அதே ப்ரோ வெர்ஷனில் உங்களுக்கு 8450வே கிடச்சிரும். அண்ட் தென் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைடையுமே 50 மெகா பிக்சலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓப்போ ரெனோ 14க்கும் 14 ப்ரோக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்சஸாக சொல்லலாம். ரெனோ 14ல் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வந்து 38,000க்கும் 12GB RAM 256GB வந்து 40,000க்குமே நமக்கு கிடச்சிருது. அதுவே பார்த்தீங்கன்னா ரெனோ 14 ப்ரோவில் 12GB RAM 256GB வந்து 50,000க்கும் 12GB RAM 512GB வந்து 55,000க்குமே நமக்கு கிடச்சிருது. இந்த மொபைலோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன்.